ரோகிணி அவங்க தான் பணம் வேண்டான்னு சொன்னாங்கல்ல மனோஜ், அதுக்காண்டி நம்ம அப்படியே விட முடியுமா? நமக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? இது நம்ம கௌரவ பிரச்சனை மனோஜ். உன் தம்பியால நம்ம ஃபர்ஸ்ட் பொருள் ரிட்டர்ன் வந்திருக்கு. வேணும்னுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். மீனா மிக்ஸி வாங்க வந்தப்ப ஆன்டி அவளை வாங்க விடல. அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்கான். உனக்கே இது இவ்வளவு பணம்? என்ன ரோகிணி இது மஞ்ச கயிறு கட்டி இருக்க? மனோஜ், தாலிய அடகு வச்சுட்டேன். இப்படி பண்ண வேற என்ன பண்றது மனோஜ்? இந்த காசை நம்ம திருப்பி கொடுக்கலாட்டி ஸ்ருதி முன்னாடி நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். அவங்க வீட்டு காசை நம்ம சும்மா வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு 4 பேர் பேசினா உனக்கு தானே அவமானம். யாரு முன்னாடியும் நம்ம தலை குனிஞ்சு நிக்க கூடாது மனோஜ்க்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்காண்டி இவ்வளவு பண்ற ரோகிணி. மனோஜ், நான் உன் ஒய்ஃப். உனக்காண்டி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இருந்தாலும் நீ தாலிய போய் பரவாயில்ல மனோஜ் விடு, பிசினஸ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு நீ எனக்கு தாலி வாங்கி கொடுப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனோஜ் சொல்றாரு, நான் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதே இல்லம்மா. சொல்றாரு, வேலைக்கு போகாம 1 வருஷம் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான்டா இருந்த. வாயை மூடுங்கடா. இதெல்லாம் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுற. இப்ப என்ன பண்ணிட்டேன்? ரோகிணி சொல்றாங்க, இப்ப நீங்க செஞ்சது தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலையா? தெரியல. என்னடா நக்கலா முத்து? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா? அதனால நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். நாங்க பிசினஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வித்த பொருள் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா முத்து? தெரிஞ்சா எங்களுக்கு தான் கெட்ட பேர். இனி இதுல கெட்ட பேருக்கு என்ன இருக்கு? நல்ல பொருள் வித்தா நல்ல பேரு வரப்போகுது. இதுக்காண்டி ஓவரா பேசாதீங்க முத்து. யாரு ஓவரா பேசுறது? என்னண்டா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? கடை ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் கஸ்டமருக்கு முன்னாடியும் எனக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆச்சு தெரியுமா? ஒன்னாலதான். ஆன்டி சுதியோட அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினாங்க தெரியுமா? அவங்களையும் இவரு இன்சல்ட் பண்ணிருக்காரு. இனி சம்மந்தி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாமா? ஆமா ஆன்டி சொல்றாங்க. எங்க அம்மா எனக்கும் கால் பண்ணி சொன்னாங்க ஆன்டி. அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்களா? அவங்க எமோஷனை ஷேர் பண்ணாங்க. அவங்கள கால் பண்ணி இன்சல்ட்டிங்கா பேசிருக்கீங்க. அதை வேற செஞ்சானா இவன்? பாத்தீங்களாங்க, சம்மந்தி அம்மாவை மரியாதை இல்லாம பேசியிருக்கான். அவங்களுக்கு எதுக்கு நீ போன் பண்ண? அந்த ஏசியை கொண்டுட்டு வந்தவன் திரும்பி எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா. அதனாலதான் அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ல சொன்னேன். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு? யார கேட்டு அந்த ஏசிய திருப்பி அனுப்புன? அவங்க அனுப்புன ஏசிய நடு வீட்டுல மாட்டிக்க சொல்றியா மனோஜ்? எவ்வளவு ஆசையா அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க முகத்துல அடிக்கிற மாதிரி திருப்பி அனுப்பி விட்டுருக்க. நீ சொல்றாரு, எங்க கிட்ட கேட்காம நீ எதுக்கு அனுப்புற முத்து? நீயும் மனோஜ் கூட சேர்ந்துட்டியா? நம்ம என்ன கை கால் இல்லாமையா இருக்கோம்? இல்லாட்டி வேலை வெட்டி போகாம இருக்கோமா? வெளியாளு எதுக்குடா நம்ம வீட்டுல ஏசிய மாட்டி விடணும்? இங்க ஒன்னும் வெளியாளு கிடையாது, நம்ம வீட்டு சம்பந்தி. நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னா அவங்க வாங்கி அனுப்பியிருக்காங்க. அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பண்ணிருக்க. அவங்க கேட்கும் போதே ஏசி வேணான்னு மாமா சொல்லிட்டாருல, போறதுக்கு அவங்க வாங்கி அனுப்புறாங்க. முன்னாடி நீ முத்துவை ஏத்தி விடுறியா? திருப்பி அனுப்ப சொல்லி நீ தான் ஐடியா கொடுத்தியா? எல்லாத்துக்கும் என்னைய சொல்லாதீங்க. நடக்கும்போது நான் வீட்லயே இல்ல, தான் அனுப்புனேன். என்ன இப்ப சொல்றாங்க? ஏன் ரிட்டர்ன் அனுப்புனீங்க? எங்க அப்பா சொன்ன பிறகும் அவங்க கொண்டாந்து வச்சா அப்பாவுக்கு என்ன மரியாதை? ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. அவமானப்படுத்தணும், என் பேரை கெடுக்கணும், அதுக்கு தானே இதெல்லாம்? நீ எல்லாம் பெரிய ஆளா? உன் பேரை கெடுக்கிறதுக்காண்டி நாங்க சதி பண்றோமாக்க. நீ சொல்றாங்க, நாங்க நல்லா முன்னேறணும்னு பிளஸ் பண்ணி முதல் பொருள் வாங்கினாங்க. திருப்பி கொடுக்க வச்சுட்டீங்கல்ல முத்து. நீ அவங்க என்ன ஐடியால பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல. சுதி கேக்குறாங்க, எங்க அம்மா என்ன ஐடியால பண்ணிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க முத்து. நீ சொல்றாங்க, உங்க அம்மா நல்ல எண்ணத்தோட தான் பண்ணாங்க, முத்துவோட எண்ணம் தான் சரியில்லை கேக்குறாங்க. அப்படி என்ன இவர் எண்ணம் சரியில்லை? ரோஹிணி சொல்றாங்க, எங்க கடைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நீங்க பொருள் எடுத்தப்போ நான் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கல இல்ல, மைண்ட்ல வச்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி பண்ணீங்க. ரோஹிணி, அப்படி நடந்ததே எனக்கு மறந்து போச்சு. சும்மா நடிக்காதீங்க முத்து, கோவத்தை இப்படி பழி வாங்கிருக்கீங்க சொல்றாங்க. அப்படி எல்லாம் பழி வாங்க தெரியாதுங்க அவருக்கு. வெறும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ரோஹிணி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ரொம்ப பேசாத. முத்து, என்ன செய்வ? என்ன மிரட்டுறியா? நீ சொல்றாரு, ஏண்டா முத்து, நீ செஞ்ச தப்ப ஏண்டா ஒத்துக்க மாட்டேரா? என்னடா தப்பு செஞ்சேன்? உன் பொண்டாட்டியோட அம்மா தான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி ஏசி வாங்கி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நீ ஏண்டா டிசைட் பண்ற? எங்க கிட்ட எல்லாம் பேசி இருக்கணும்ல. நீ அதுக்கெல்லாம் ஏகுற அறிவு முத்துக்கு. நீ பெரிய அறிவாளி, நான் அறிவாளி தான்டா முத்து. நீ செஞ்சிருக்க வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. என்ன செய்வ? என்னடா செய்வ? சொல்லுடா. ஆமல சொல்றாரு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா சில மாதிரி தெரியுதா உங்களுக்கு?
முன்னாடியே சவுண்ட விட்டுக்கிட்டு இருக்கீங்க? முத்து தாங்க காரணம். அந்த ஏசியோட காசை திருப்பி கொடுக்க வேண்டியது ஆகி போச்சுமா. இதுல டீலருக்கு வேற பணத்தை கொடுத்துட்டேன். எப்படிடா சம்மந்தி அம்மாவுக்கு பணத்தை திருப்பி கொடுத்த மனோஜ்? அவமானப்படக்கூடாதுன்னு ரோகிணி அவ தாலியை அடமானம் வச்சு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா. ரோகிணி விஜயா கிட்ட காட்டுறாங்க. அம்மா ரோகிணி, மஞ்சக்கயிறை கட்டிக்கிட்டு இருக்க, என்ன ஆன்ட்டி பண்றது? சடனா அந்த பணத்துக்கு நான் எங்க போறது? அதனாலதான் ஆன்ட்டி நான் வச்சுட்டேன். அப்பா இந்த கோலத்துல பார்த்தா எங்களை என்ன நினைப்பாரு பாருங்க. நம்ம வீட்டு மருமக மஞ்ச கயிறோட நிக்கிறா. மீனாவும் ரொம்ப நாளா மஞ்ச கயிறுல தான் இருந்தா. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? மீனாவும் ரோகிணியும் ஒன்னாடா? இனி எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இனி ஏமா இப்படி பண்ணுன? பணத்தை கொடுத்தானுமே ஆன்ட்டி. ஸ்ருதியோட அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. உன் ஃபேமிலிக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுனேன். முத்து இந்த மாதிரி பேசிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, அவங்க மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? வீட்டுக்குள்ளதான் என்ன இவன் மதிக்கிறதே இல்ல. விட்டு தொலைச்சிட்டேன்னு விட்டு தொலைச்சிட்டேன். நம்ம வீட்டு சம்மந்தி அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசியிருக்கான். பாரு, முத்துவால இந்த வீட்டுல மன உளைச்சல் தான் வருது. அவங்க ஒரு வார்த்தை ஏசி அனுப்பட்டுமான்னு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. உன்கிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா? புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? ஆய மூடிக்கிட்டு சொல்லிட்டேன். ஏசி மாட்டிதான் ஆகணும்னு நான் சொல்லல. ஆனா எங்க அம்மா பாசத்துல அனுப்பிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன். இல்ல நீங்க சாஃப்டா பேசி வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். விட்டுட்டு இவரா யாரையும் கேட்காம எப்படி அங்கிள் சொல்லலாம்? முத்து இப்படி பண்ணது எனக்கு வருத்தம் தான்ப்பா. ரவி, நான் தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ணது தப்பு தான்டா. நீ இப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா நீ சொல்ல போற, நாங்க வாங்கி மாட்ட போறோம். முத்து 1.5 லட்சத்துக்கு ஏசி வாங்கி நீ மாட்ட போறியா? உன் பொண்டாட்டி பூ கட்டி சம்பாரிச்சு கொடுப்பாளா? பூ கட்டி வாங்க முடியாதா என்ன? மிச்ச இப்ப பிரச்சனையே நீ தனியா முடிவெடுத்ததுதான். அவங்க வேணும்னு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும் தான்ப்பா இப்படி பண்ணிருக்காங்க. சொல்றாங்க இந்த வீட்டுல சண்டைனால உங்களாலதான் வரும். மத்த யாராலையும் சண்டை வர்றது இல்லையா? ஹஸ்பண்ட்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. வெறும் அமைதியா இருங்கம்மா. இந்த மாதிரியே நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நினைக்கிறது சரியா தப்பாங்கிறது வேற. கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல நீ தன்னிச்சையா முடிவெடுக்கிறது தப்புதான்டா. இந்த மாதிரியே ஆளாளுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சா குடும்பமா இருக்க முடியுமா? குறைஞ்சது என்கிட்டயாவது சொல்லி இருக்கணும். நான் எல்லார்கிட்டையும் பேசி முடிவு எடுத்திருப்பேன். இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அப்பா எங்க? அங்கதான் இருக்காங்க. கோபமா இருக்காரா? இருக்காதா பின்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஆளாளுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க மீனா? நீங்க பண்றது எதுவும் தப்பு இல்லையா? உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி ஏசி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. கூட தெரியாம இருக்குமா? அவங்க திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க. இப்படி ஏசி அனுப்பிச்சு வச்சா குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும்னு தான் பண்ணிருக்காங்க. நீயா இப்படி சொல்ற? வேற என்னங்க பண்ணிருப்பாங்க? மண்டபத்துல நடக்கிற பிரச்சனைய வச்சு ஸ்ருதியையும் ரவியையும் தனியா கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணாங்க. அது நடக்கல. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைச்சுதான் ஏசிய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு கூட தெரியுதா? இதெல்லாம் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இனியும் இதுதான் சாக்குன்னு தாலியை அடகு வச்சு மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டாங்க. இன்னும் கோவப்படுத்தோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை திட்டுவாங்க. இதுக்குத்தான் அப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீனா இவ்வளவு அறிவா யோசிக்கிற? உங்களுக்கு மாத்திரம் அறிவு இருக்கா? எங்களுக்கு இல்லையா? இப்படி சொல்லல. எப்பயும் யாரையும் குறை சொல்ல மாட்டியே. எல்லாம் சொல்லலைங்க. அவங்கள பத்தி உண்மையதான் சொல்றேன். பூ கட்டுறத தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அறிவாளிதான். ஆனா உனக்கே தெரியுதுல்ல இந்த பிளானிங்லாம் நடத்தணும்னு நினைச்சத நீங்க நடத்தி வச்சுட்டீங்க. திருப்பி அனுப்புனதெல்லாம் தப்பு இல்ல. நீங்களா முடிவு எடுத்தீங்க பாருங்க, அதுதான் தப்பு. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசி அவர் திருப்பி அனுப்ப சொல்லியிருப்பாரு. பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. நீங்களே யாரையும் கேட்காம பண்ணது மத்தவங்களுக்கு சாதகமா போச்சு. நீங்க நினைச்ச மாதிரியே நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல எனக்கு யோசிக்க தோணல. கோவத்துல அனுப்பிட்டேன். அந்த கோவம் தான் உங்களை யோசிக்க விடாம பண்ணுது. குறைச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. மேலாவது நீங்களே முடிவெடுத்து எதையும் செய்யாமலே இருங்க. சுத்தி இருக்க சில பேரு எப்படா கால வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் மீனா? எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சொல்றாங்க ரவி கிட்ட. உங்க அண்ணன் கொஞ்சம் கூட மாற மாட்டார்ல. கூட சில சமயம் மீனாக்காண்டி பேசுற ஸ்டூபிட்டான விஷயம் கூட கேர் பண்ணாம விட்டுருக்கேன். பண்ணும்போது எப்படி சைலண்டா இருக்குது? உங்க அண்ணன் மேல தப்பு இல்ல, நான் செஞ்சதான் தப்புன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே?
நான் அப்படி சொல்லவே இல்லையே. முத்து பண்ணது தப்புதான். ரவி, நீ தான் பேசுறியா? உன் வீட்டை பொறுத்தளவுக்கு எது செஞ்சாலும் என்னையதான் தப்புன்னு சொல்லுவ. உங்க அண்ணன் மேல தப்பு இருக்குன்னு சொல்ற. இப்போ அவன் மேலதான் தப்பு இருக்கு. அவன் ஏசிய திரும்பி அனுப்பணும்னு சொன்னதுல தப்பு இல்ல. முடிவெடுத்து அனுப்புனது தப்புதான். நம்மள ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், இல்லாட்டி அப்பாவையாவது கேட்டிருக்கணும். அதையும் கேட்காம அவனா டிசிஷன் எடுத்தது தப்புதான். பரவாயில்லையா ரவி, பண்ணதும் தப்புதான். சேம் டைம் உங்க அம்மா பண்ணதும் தப்புதான். மேல என்ன தப்பு இருக்கு ரவி? எதுக்கு ஏசி அனுப்பணும்? உன்கிட்ட கேட்டாங்களா ஸ்ருதி? இல்ல ரவி, அப்பனா இது தப்பு தானே. கிட்ட கேட்டிருக்கணும், இல்லாட்டி அப்பா அம்மா கிட்டயாவது கேட்டிருக்கணும் இப்படி அனுப்ப போறேன்னு. சர்ப்ரைஸா கூட கொடுக்கலான்னு நினைச்சிருக்கலாம்ல. உனக்கு பர்சனலா கொடுத்திருந்தா அது வேற ஸ்ருதி. வீட்டுக்குள்ள என்ன பொருள் வரணும் வர வேணான்னு முடிவு பண்றது ஏன் அப்பா தான். கேட்காம அவங்க வாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது இன்சல்ட் பண்ற மாதிரி இல்ல. எனக்கும் புரியுது, நீ என்னையாவது கேட்டிருக்கணும். சரிதான் ரவி, நீ எல்லாரும் முன்னாடியும் இத சொல்லவே இல்லையே. அம்மா பண்ணது எனக்கு தப்புன்னு தெரியுது. எல்லாரும் முன்னாடியும் சொன்னா உனக்கும் எம்பாரசிங்கா இருக்கும். நீ பதில் சொல்ல முடியாம நின்றுப்ப. நம்ம ஹஸ்பண்ட் எல்லாரும் முன்னாடியும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமையே பேசுறாங்களேன்னு உனக்கு தோணி இருக்கும். உன்னை விட்டு கொடுக்க வேணான்னு தான் நான் பேசல. உங்க அம்மாவை பிளைம் பண்றேன்னு திட்ட போறியா? எதுக்கு திட்ட போறேன்? உன்னை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கா. நீ கரெக்டா திங்க் பண்ற. என்னையும் என் ஃபேமிலியும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச பாரு. நீ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறி இருக்க. ஆனா என் மேல கோவம் இல்லையே, ஹாப்பியா இருக்கு. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்னெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? லவ்வா. அதுவும் தான் மட்டும் இல்ல, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹஸ்பண்ட் நம்மள மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிலாம் தோணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மாத்திரம் என்ன ஸ்ருதி, உங்க அப்பாவை அடிச்சப்ப உங்க அப்பா மேல தப்பு இருக்குன்னு எங்க வீட்டுக்கு நீ கிளம்பி வந்தல்ல, நான் மட்டும் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும்? அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயும் இருக்கணும் ரவி. அது போதும் எனக்கு. இந்த வீட்டுலதான் இருக்கீங்களா இல்ல வாடகைக்கு சும்மா வந்துட்டு போறீங்களா? வீடு ஓ வீடுன்னு வார்த்தைக்கு 300 ட்ரிப் சொல்ற. வாடகை கேட்டாலும் நீ கேட்ப. கேடாதீங்க, உங்க பிள்ளையால இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் கேட்டுட்டேன், திட்டிட்டேன். வேற என்ன பண்ணணும்? என்னாலையும் மீனாவாலையும் யாருக்குமே நிம்மதியே இல்லைங்க. இப்ப மீனா என்ன தப்பு பண்ணா? பண்ற தப்புக்கெல்லாம் அவதான் காரணம். அவன் பின்னாடி நின்னு நல்லா சாவி குடுக்கறா. 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிற முடியும், இந்த வீட்டுல நிம்மதியே இருக்க போறது இல்ல. தான் அவங்கள தனியா வைக்கணும்னு நான் சொன்னேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் முதல்ல இருந்தே இதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேத்துக்கும் ரூம் இல்ல, ஹால்ல தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரூம்லயும் நம்மளே படுத்துக்கிறோம். 2 பேரும் நம்மளுக்காண்டி விட்டு கொடுத்துதான் இருக்காங்க. செஞ்சாலும் அவங்கள அனுப்புறதுலயே இருக்கியே. இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்படிதானேங்க? தெரியாம பண்ணிட்டான், நான் தான் கண்டிச்சிட்டேன்ல. அதை விட இத்தோட நீங்க விட முடியும். ரோஹிணி பாவங்க, அவளோட தாலி செயினை கழட்டி கொடுத்துருக்கா. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. முதல்ல ரோஹிணிக்கு ஒரு தாலி செயின் வாங்கணும். மனோஜோட வேலை. முண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுக்கற முடியும். என் மருமக மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு இருக்கணுமா? கௌரவம் என்ன ஆகுறதுங்க? நாளா மீனா மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இருக்காளே, அப்போ கௌரவத்துக்கு எதுவும் ஆகலையா? கஜகிஸ்தானின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.